சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கவே நான் வந்திருக்கின்றேன். பொறுமையாக கேள். சுயநலம் இந்த உலகத்தில் அகன்று இருக்கிறது. எல்லோர் மனதிலும் சுயநலம் இருக்கிறது. ஆனாலும் ஒருவரது சுயநலம் மற்றவர்களை துன்புறுத்துவதாக இருந்தால் அது மிகவும் தவறு. உன் முன்னே ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நீ உதவி செய். எனக்கு வேலை இருக்கிறது, நேரமில்லை என்று சொல்லிவிட்டு போவதுதான் உண்மையான சுயநலம். ஒருவர் தான் முன்னேற வேண்டும் என்று மற்றவர்கள் வாழவே கூடாது என்று நினைப்பது சுயநலம். தனக்குள் பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது. இதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன். உன்னால் முடிந்ததை உதவியாக செய். செய்யும் உதவியை யாரிடமும் சொல்லி காண்பிக்காதே. அப்பொழுது நீ செய்யும் உதவிக்கு பலன் இல்லாமல் போய்விடும். நீ முன்னேற வேண்டும் எண்ணுவது சுயநலம். அப்படி இல்லை. அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவரின் முன்னேற்றத்தை நீ விரும்புவதில்லை என்று அர்த்தமும் இல்லை. அந்த பார்வை உன் கண்களுக்கு தென்படவில்லை என்று அர்த்தம். மற்றவர் உன்னிடம் உதவி என்று கேட்டால் அவர்களது கஷ்டத்தை நீ கண்டால் கண்டிப்பாக நீயும் உதவி இருப்பாய். இது தவறு எதுவும் இல்லை. உன் நல்லது கெட்டது அனைத்தையுமே உன் சாயப்பா நான் அறிவேன். யார் ஒருவன் பிறர் மீது குறை கூறி விவாதம் செய்கிறானோ அவன் என் உள்ளத்தையே காயப்படுத்துகிறான். யார் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணாகதி அடைகின்றானோ அவன் என்னை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். உனது பக்தி, நீ என் மீது காட்டும் அன்பு, மற்றவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டி கேட்பது, இவை அனைத்தையுமே உண்மையான அன்பு. இது தூய்மையான விஷயமும் கூட. உன் மனம் தூய்மையானது. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நிச்சயம் பல்லாண்டு வாழ்வாய். என் ஆசியும் அருளும் உன்னை சுற்றியே இருக்கும். உன் நல்லவை கெட்டவை அனைத்தும் நான் அறிவேன். உன் அனைத்தையுமாக இந்த உலகத்தில் நான் இருப்பேன். கவலைப்படாதே. நீ பட்ட துன்பம் துயரம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடமாகவே அமையும். இனி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை மட்டும் காணப்போகிறாய். நீ காண்பது எல்லாம் உன் சிரிப்பான வாழ்க்கைக்கு உதவும் மகிழ்ச்சியான விஷயமாக மட்டுமே உனக்கு காண்பிக்கப்படும். உனக்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன். நீ அழுது புலம்பியது போதும். நீ எனக்கு தினமும் நன்றி சொல்வாய். உன்னுடன் நான் இருந்து உன் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக நான் செய்து முடித்து வெற்றியின் பாதையில் உன் கரங்களை இறுக்க பிடித்து கொண்டு கூட்டிச் செல்வேன். இனி வரும் நாட்கள் வசந்த காலம். அந்த நேரம் என்று அனைத்தும் உன்னுடையதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு இரு. அனைத்தும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.